ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்டா. இப்போ நம்ம மாஃபியா பிரதர்ஸ் ரிவேஞ்ச் நேம்ஜின் பார்ட் 3க்கு தான் வந்திருக்கோம். போன பாட்டில் நிறையா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுல. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜியோன் அப்புறம் பார்க் சீன்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி வந்து நான் போன பாட்டிலே சொல்லியிருந்திருப்பேன். அதாவது ஜியோன் பார்க்கோட பாட்டிலே வந்து சொல்லியிருந்திருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்படியே தான் 10 டேஸுமே அப்படியே போகுது. அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. 2 வீக்ஸாக 2 பேருமே நைட் டியூட்டிக்கு தான் வராங்க. உங்களுக்கு நீங்கள் டே டியூட்டி கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆரமும் சரி ஜின்னும் சரி 2 பேருமே நைட் டியூட்டிக்கு தான் வந்து வராங்க. கூடால இன்னொருக்குமே சரியாயிடுது. இன்றைக்கி அவருக்குமே வந்து நைட் டியூட்டி தான். ஆரம்பை பார்த்தாலே ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நிற்பார். ஏன்னா அவர் வாங்கின அடி அந்த மாதிரி. ஆரம் முன்னாடி அவர் கரெக்டாக அவருடைய வேலையை வந்து பார்ப்பார். இருந்தாலும் ஆரம் மேலே இருக்க கோவம் அப்படியே தான் இருக்குது அவருக்கு ஜின் மேலேயும் ஒரு கண். உட்காந்து ஜின் வந்து ஏதோ ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்காங்க. அங்கே தான் இன்ஹோ அப்படியே ஜின்னே பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கிறாரு. இப்போது இன்ஹோ முன்னாடி ஒரு சேரை டக்குன்னு இழுத்து போட்டு ஆரம் வந்து உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அவள் தான் இன்ஹோ பயந்து போய் அப்படியே குஞ்சிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க டாக்டர்? இன்னும் அது ஒன்றும் இல்லை டாக்டர். அந்த பேஷண்ட்டோட டீட்டெயிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓ, டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்தீங்க? ஆமாம் டாக்டர் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவருக்குள்ளே படப்படன்னு அடிச்சுக்குது. ஏன்னா ஆரம் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணி தான் உட்காந்துட்டு இருந்தார். ஆரம் ஏதோ ஒரு பேஷண்ட்டை பார்க்க போனோட தான் அவருக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஜின் மேலே போயிருந்துருக்கோம். ரொம்ப பண்ணுறான். இவனுக்கு எதனா ஒன்று பண்ணணும். சும்மா என் வழியிலே வந்துட்டுருக்கான். இப்போலாம் என்னமோ அந்த ஜின்னுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எப்போ பார்த்தாலும் ஜின்னை சுற்றி வரான். 2 பேரும் லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரியும் தெரியல. ஆனால் 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, ஒன்றா வராங்க. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்னமோ அந்த பேஷண்ட்டோட அந்த டீட்டெயில் பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் அவர் மைண்டு உள்ள இதுதான் ஓடிக்கிட்டுருக்கு. இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ரோட்டில் தான் பார்க்குறோம். அவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு. எமர்ஜென்சி பேஷண்ட் போல் இருக்குது. ஒரு மாதிரி சத்தம் வரும் இல்லையா, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ்னால் சத்தம் வருது. எல்லாருமே வழி விட்டுறாங்க. ஏதோ பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போது அங்கே ஜின்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்கு. இப்போ சடனாக அந்த ஆம்புலன்ஸ் அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கிது. என்னாச்சுடா அங்கே பாரு அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து கை காட்டுறான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீப் மாதிரி இருக்குது. அந்த ஜீப்பில் ஒருத்தர் அப்படியே மல்லாக்கப்படுத்து மேலே வானத்தை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அதாவது நம்ம வடிவேல் படுத்துட்டு வீட்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி படுத்துட்டு அவர் மேலே தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறான் நடு ரோட்டில்? சரி ஓகே, அந்த பக்கம் இடம் இருந்தப்போ இன்னும் டைம் கிடையாது. டாக்டர் வர கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எமர்ஜென்சி போ அப்படி சொல்லி பக்கத்தில் இருக்கிறவன் வந்து சொல்கிறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நமக்கு எதுக்கு வம்பு, சொன்ன வேலையை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அந்த பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி போகிறாரு. ஸ்டார்ட் பண்ணவர் அப்படி சடன் பிரேக் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. உள்ள இருக்க பேஷண்ட்டுக்கு அப்படியே தூக்கி போடுது. உள்ள இருக்க பேஷண்ட்டுக்கு பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பிளட் வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது அந்த பேஷண்ட் பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து தட்டுறாங்க. இப்போது அந்த டிரைவர் பக்கத்தில் இருக்கவன் அப்படியே ஓப்பன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஆச்சு? சீக்கிரம் போகணும், டாக்டர் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சீக்கிரம் தான் போகணும்னு நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் அங்கே பாரு அப்படி சொல்லி அங்கே முன்னாடி கை காட்டுறாங்க. இவங்க இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி போயிருந்துருப்பானுங்களே, அந்த இடத்துல இன்னொரு ஜீப் வந்து நிற்கிது. என்ன நடக்குது? எனக்கு என்னமோ தப்பாக தோணுது. இப்போ என்ன பண்ணுறது? சொன்ன நேரத்துக்கு நம்ம கொண்டு போகலன்னு சொன்னால் அந்த பிரைட்டை நம்ம எல்லாருமே சாகடிச்சிருவான். உள்ளே படுத்துருக்கோம் மதிப்பு உனக்கு தெரியும்ல, அவன்கிட்ட இருக்க ஆர்கன்ஸ் எடுத்தே ஆகணும். நேரத்துக்கு நம்ம இவனை கூட்டு போல நம்மளே சாவடிச்சு நம்மளேருந்து அந்த ஆர்கன்ஸ் எடுத்துருவோம் அப்படி சொல்லி இப்போ 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? இவனுங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம இவனை கூட்டு போகணும். இப்போது இவங்க 3 பேருமே அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து அப்படி கீழே இறங்குறாங்க. அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரியே இப்போது மல்லாக்க படுத்துட்டு இருந்தார். சைடாக படுத்து அவர் தலையில் கை வச்சபடி அங்கே இறங்கி வர 3 பேரை தான் பார்த்துட்ருக்கிறாரு. டயாங் வந்துட்டாங்க, பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். நான் சொன்ன வேலையை நீ செய். நீ எப்படி உங்கள் 3 பேரையும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்டை வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. சரி ஓகேடா அஞ்சூன் சொல்லிட்டேன். அவன் உயிர் போகக்கூடாது, புரியுதுடா அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கத்து ஜீப்பில் இருந்து இப்போ நம்ம அஞ்சுன் தான் இறங்குறாரு. ட்ரேங் சொன்ன மாதிரியே இப்போ அஞ்சுன்மே ஜீப்லேருந்து இறங்கி இப்போ அந்த ஆம்புலன்ஸ் பக்கம் தான் போகிறாரு. என்னடா நம்ம பக்கத்தில் வரான் அப்படி சொல்லி அங்கேருந்து ஒரு பர்சன் சொல்கிறாரு.
டேய் இப்போ எதுக்கிட்ட அப்படி பயப்படுற? அவனுக்கு 2 பேர் தான் இருக்கிறானுங்க, நம்ம 3 பேர் இருக்கோம். அதுவும் நம்ம கையில் பொருள்லாம் இருக்குது தெரியும்ல. சரி இப்போ எதுக்கு பாருங்க, இப்போ நம்மளை ஸ்டாப் பண்ணி எதுக்கு? நமக்கு தெரிஞ்சு எதுனா நமக்கு பழைய பகையாக தான் இருக்கும். சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சுட்டு அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு போகணும் அப்படி சொல்லி இவனுங்க 3 பேருமே முன்னாடி வந்துட்டுருக்கானுங்க. அவங்க முன்னாடி அர்ஜுன் வந்து, கொஞ்சம் தள்ளுறீங்களா, எனக்கு அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போது அவருடைய செஸ்ட்டில் கை வச்சு அது டிரைவர்லேருந்து ஒருத்தன் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். அதுக்கு தான் நாங்களும் கூப்பிட்டு போகிறோம். எது? பேஷண்ட்டை காப்பாற்ற தள்ளுறாடே அப்படி சொல்லி அந்த கையை அப்படியே தள்ளி விட்டுறாரு. கொஞ்சம் கூட அர்ஜுனுக்கு பயமே இல்லை. ஏய் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம், எங்கூட அப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சு அடுத்த பேஷண்ட் நீ தாண்டா அப்படி சொல்லி ஒரு குட்டியாக ஒரு நைஃப் எடுத்து இப்போ அர்ஜுனோட நெக்கு கிட்ட வைக்கிறான். அப்போ கூட அர்ஜுன் என்ன பண்ண போகிற அப்படி சொல்லி அர்ஜுன் கேட்குறான். இப்போ தானே சொன்னேன், அந்த பேஷண்ட் பக்கத்தில் உனக்கும் ஒரு பெட்டு போட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையை வழி விடுங்க. உள்ளே அந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்கான், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அதை தாண்டா நானும் சொல்கிறேன், அவன் சீரியஸாக இருக்கான், நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், தள்ளுறியா? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஓங்கி கையில் அந்த ஒரு மாதிரி கம்பி மாதிரி ஒரு பொருள் வச்சுருப்பாங்களா, அதை வச்சு அஞ்சனோட ஃபேஸில் எப்படி குத்தலான்னு சொல்லி வரான். இப்போ அந்த கையை செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம டேங்க் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த கையை போட்டு அப்படியே முறுக்கி அப்படியே கீழே இறக்குறாரு. அந்த பர்சனுக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. என்ன பண்ணுற, கையை விட்டு கையை விடு அப்படி சொல்லி அந்த பர்சன் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அங்கே டேங்க் காதலே வாங்கலை. அஞ்சன் போ அவர் போகலாம் சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. இன்னொருத்த வந்து அஞ்சன் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இன்னொரு கையால் இப்போ கையை பிடிச்சிட்டு இருந்தார்ல, அவரை பிடிச்சி ஒரு சொல்லிட்டு தான் அவன் அப்படியே கீழே போய் விழுந்துடுறான். இப்போ இன்னொரு பர்சன் போய் அஞ்சன் முன்னாடி நின்னால, அவனை பிடிச்சி அவன் கையில் தான் நைஃப் இருந்திருக்கும், அதை அப்படியே திருப்பி அவனுடைய நெக்கில் அப்படியே வைக்கிறான். அஞ்சன் டைம் இல்லை, கிளம்பு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அஞ்சன் நேராக போய் ஆம்புலன்ஸ் எடுத்து அவர் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. டே அப்படி சொல்லிட்டு இப்போ அஞ்சனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் போகிறான். அவனையுமே ஷர்ட் கலர் பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்து கொண்டாந்து அப்படியே கீழே அப்படியே சொல்லிட்டு அடிக்கிறாரு. டயான் அப்படியே மாஸ்க் கட்டிகிட்டு இருக்கிறாரு. யார் ராணி, ஃபேஸை கூட ஒழுங்காக காட்டாமல் உனக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல, உன் மூஞ்சியை கூட காட்டாமல் எங்ககிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்க, என் மூஞ்சி காட்டுற அளவுக்கு நீலாம் வர்த்தே கிடையாதுடா அப்படி சொல்லி ஊங்கி அவன் மூஞ்சிலே ஒரே பஞ்சு தான். அவன் ஃபேஸ்லேருந்து மூக்கு உடஞ்சி அப்படியே பிளட்டு வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அஞ்சோன் அந்த ஆம்புலன்ஸ் எடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. செம்ம ஃபைட்டு போகுது. டயாங் மாறி அவனுங்களை செம்ம அடி அடிக்கிறாரு. ஏண்டா உங்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறுக்கி மாதிரி ரோட்டில் ரவுடித்தனம் சுற்றிட்டு இருந்த நாய்ங்க தானடா நீங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்ற போகிறீங்களா? யாரோட ஏமாத்துறீங்க? ஒழுங்கு மரியாதையை சொல்லு, அந்த பேஷண்ட் எங்கே கூப்பிட்டு போகிறேன், அது நாங்கள் காப்பாற்ற அப்படின்னு சொல்லி வாயை திறக்கும் போதே வாயில் ஒரே பஞ்சு தான். என்கிட்ட போய் பேசக்கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அவ்வளோ அடி அடிக்கிறாரு. அப்போ கூட அவனுங்க உண்மையை சொல்லவே மாட்டுறானுங்க. உண்மையை சொன்னானுங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். அந்த பிரைட், அதுக்கு மேலே அந்த ஜாக்சன், 2 பேருமே அவங்க 3 பேரை போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏண்டா நீங்கள் சொல்லனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த பிரைட்டும் அந்த ஜாக்சனுக்கும் கீழே தானடா நீங்களாம் வேலை செய்கிறீங்க. உனக்கு 3 பேரும் மூஞ்சியை பார்த்துக்கிறானுங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சு தான் இவன் இங்கே வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி. சார் அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. என்னது உங்களை விட்டுருணுமா? நீ என்ன அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவனா என்ன? எவ்வளோ பேரை கொலை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கையில் இருக்க கம்பி வச்சு நடுவில் உட்காந்துருக்கான். தலையில் ஒரே அடி தான். அவன் தலையிலேருந்து அவ்வளோ பிளட் வருது. அதே இடத்துல அப்படியே சரிஞ்சிட்டான். இப்போது டயாங் அந்த ஜீப் மேலே ஏறி உட்காந்துருக்கிறாரு. ஒத்த காலை அப்படியே மடக்கி வச்சு கையில் அந்த கம்பி அதுலேருந்து அப்படியே பிளட்டு சுட்டிக்கிட்டே இருக்குது. இன்னமும் டயாங் அவருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணவே இல்லை. ஒரு கண்ணு மட்டும்தான் அவனுங்களுக்கு தெரியுது. எப்படி இருப்பாருன்னு சொன்னால் ஒரு ஃபேஸோட, அதாவது கண்ணை விட்டுட்டு மீதி ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஹெட்டோடு சேர்த்து ஒரு கிளாத் வச்சு அப்படி கட்டியிருக்கிறாரு. டேய் சீக்கிரம் சொல்லுங்கடா, எனக்கு வேறு மூச்சு விட முடியல அப்படி சொல்லி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. சார் அது ரைட் சார் சொன்னார் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடந்தான் அப்படி சொல்லும் போதே அந்த கம்பியை வச்சு சைடில் இருக்கிறவங்க ஒரு அடி தான். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அவனுக்கு மூச்சு மட்டும்தான் இருக்குது. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இந்த மாதிரி இந்த பர்சனை ஆக்சிடெண்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு வரணும்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நாங்கள் செஞ்சோம். அதுக்கு நிறையா மணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ். காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களா? ஒரு உயிரோட மதிப்பு அவ்வளோதானா? அவ்வளோ நம்பி
வீட்டில் எத்தனை பேர் காத்துட்ருக்காங்க தெரியுமா? அப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் காத்துட்ருக்காங்க. அதை பற்றிலாம் உங்களுக்கு அக்கறையே இல்லைல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன வேலையை செய்யணும், அதுக்கு உங்களுக்கு காசு வேணும். அவ்வளோ அசால்ட்டாக ஒரு உயிரை எடுக்கிறீங்களே, உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜீப்லேருந்து அப்படியே எகிரி குதிச்சு நிற்கிறாரு. அவ்வளோதான், அவன் அப்படியே கல் பண்ணிட்டு உட்காந்துட்டு நீல் ஒன் போட்ட மாதிரி உட்காந்துருக்கான். அப்படியே திரும்பி 2 பேரையும் பார்க்குறான். 2 பேருமே அப்படி கிடக்குறாங்க. அவ்வளோ பிளட்டு வந்து போயிட்டுருக்கு. சார் சார் ப்ளீஸ் சார், அதான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே சார். அந்த அந்த மணிலாம் கூட அந்த ஆம்புலன்ஸில் தான் சார் இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க சார். ஓ, அப்போ என்னமோ அந்த மணி உனக்கு சொந்தம் நினச்சிட்ருக்கியா? அது நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணீங்களே, அவனுக்கு தான் சொந்தம் அந்த மணி. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மணி கொடுத்தாச்சு, ஆனால் அவன் நல்லா இருந்தவனை இந்த மாதிரி பண்ணீங்களே, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே கம்பியை வச்சு இப்போ அந்த பர்சனுமே ஒரே அடி தான். அவனும் இப்போ அப்படியே தரையில் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படி கட் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஜீப்பை ட்ரையாங் அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறாரு. உள்ளே பார்த்தோம் அப்படி சொன்னால் அவங்க 3 பேர் தான். இன்னமும் அவங்களுக்கு உயிர் இருக்குது, ஃபுல்லாக சாகலை அவனுங்க. ட்ரையாங் அந்த ஜீப்பை அப்படியே தள்ளி போய் ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது, அதில் அப்படி தள்ளி விட்டுறாரு. உள்ளேருந்து அவனுங்க கத்துற சத்தம் வெளியே வரையும் கேட்குது. அந்த ஜீப் அந்த பள்ளத்துக்குள்ளே போய் அப்படியே விழுந்துருது. ஹலோ ட்ரையாங், முடிஞ்சா? முடிஞ்சு சுகா. அரம் அந்த பேஷண்ட், நான் கால் பண்ணி கேட்டேன். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கான். இப்போ அவனுங்க அண்ணன் தம்பி கான்ஃபரன்ஸில் தான் இருக்கிறாங்க. கிம்மங்கல், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இவனுங்க எங்கே போனானுங்க, எப்படி மறைஞ்சானுங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது. அப்புறம் அந்த பேஷண்ட் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. அப்போனா அந்த ஆம்புலன்ஸ் அதை அஞ்சுன்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். சரி, ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல ஜியோன் அப்படி சொல்லி ஜியோன் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜியோன்ட்டு எந்த ரிப்ளையுமே இல்லை. இப்போது டக்குன்னு ஜாக்சனோட வாய்ஸ் கேட்குது. என்ன சொல்கிற பிரைட், எப்படி மாயமாக மறைஞ்சாங்க? அவனுங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரதா இருந்துச்சு. ஆரம் பேசுகிறதும் கேட்கல, பிரைட் பேசுகிறது தான் கேட்குது. ஏன்னா அந்த பக்கம் ஜாக்சன் பக்கத்தில் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஆரமும் பிரைட்டுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாரு. இதை பார் ஜாக்சன், இதுக்கு எவ்வளோ பெரிய டீல்னு சொல்லி நல்லாவே தெரியும்ல. அவன் பிளட் குரூப் ரேரா, அவன்கிட்ட இருந்த ஆர்கன்ஸ் இது மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் போகுது தெரியும்ல. 1 மந்தாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கோம். என்கிட்ட ஃபோன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்க, நீ தானே அங்கேருந்து பார்த்துருக்க, அப்புறம் நீ எதுக்கு அங்கே பிடுங்குறதுக்கா போனேன் அப்படி சொல்லி இந்த பக்கத்தில் இருந்து ஜாக்சன் கேட்குறான். ஏய், என்கிட்ட ஒழுங்காக பேசு, நான் ஒரு டாக்டர். இப்போது அந்த ஃபோனை அப்படியே கை வச்சு மறைச்சிட்டு டாக்டர் பண்ணுறது மொல்ல மாதிரி தானோ, இல்லை டாக்டர்னு வேறு அவனுக்கு முகமுடி அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் சொல்லிவிட்டு இப்போ லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, இதை பாரு பிரைட், எனக்கு இங்கேருந்து எதுவுமே தெரியாது, உன் கண்ட்ரோலில் தான் அங்கே இருக்குது. இந்த 10 டேஸாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? என்ன அந்த ஜின் பின்னாடி சுற்றிட்டு இருந்தியா? எனக்கு அந்த ஜின்னை கல்யாணம் பண்ணணும் தான், அதுக்குன்னு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா? உனக்கு தெரியும்ல எதுக்காக ஜின்னை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேணும், இந்த ஆர்கன்ஸ்க்காக மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயத்துக்காக எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேணும். உனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீ இங்கே வந்தேன். போய் என்ன கிழிச்ச? போய் ஃபர்ஸ்ட்டு வேலையை நீ சொதப்பிட்டு தானே வந்திருக்க. எப்போயாவது ஒரு வாட்டி ஆர்கன்ஸ் எடுத்தாலும் அந்த வேலை கரெக்டாக தானே போயிட்டு இருந்துச்சு. போய் 10 நாள் ஆச்சு, போன வேலையே நீ கரெக்டாக பண்ணி முடிக்க முடியல. இதுக்கப்புறம் நீ என்னென்னமோ பண்ண போறியான். இந்த பார் பிரைட், இதுக்கு மேலே அதை நீ தான் பார்த்துக்கணும். சும்மா எனக்கு கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காத. எனக்கு எவ்வளவோ ஒர்க் இருக்குது, அதை விட்டுட்டு நீ சொல்கிறதுலாம் என்னால் கேட்டுட்ருக்க முடியாது. முதல்ல ஆளுங்களை வச்சு அவனுக்கு எங்கே போனானுங்க, எங்கே மாயமாக மறைச்சானுங்க கேளு. அந்த ஃபேமிலியை கண்ட்ரோல் ஃபுல்லாக நீ எடுத்துக்கும். அந்த ஃபேமிலியை பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்படிலாம் பண்ணாமல் உனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கியா? ஆல்ரெடி அது எல்லாமே விசாரிச்சிட்டேன். அவங்க ஃபேமிலியே அங்கே இல்லைடா. என்ன சொல்கிற? ஃபேமிலி எங்கே மிஸ் ஆனாங்க? எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தானே இருந்துச்சு, எப்படி மிஸ் ஆனாங்க? சொன்ன நேரத்துக்கு நம்ம அந்த ஆர்கன்ஸ் அங்கே கொடுக்கலன்னு சொன்னால் அவனுக்கு என்ன மாதிரி பண்ணுவானு சொல்லி நல்லாவே தெரியும்ல. இப்போ என்ன பண்ணுறது? இந்த பக்கம் ரைட் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, ஜாக்சன் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை அவனுங்களே இறக்கப்பட்டு அந்த பேஷண்ட்டையும் ஃபேமிலியையும் காப்பாற்றிருக்கலாம். அவனுங்களை ஃபஸ்ட்டு எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அதை நான் பேசிக்கிறேன், அதுக்கு பதிலாக வேறு எதனா ட்ரை பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன். சரி, ஓகே, என்ன வேணாலும் பண்ணு,
ஆனால் பிஸ்னஸ்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜாக்சன் வந்து காலை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் பிரைட் அந்த மொபைல் எடுத்து ஓங்கி விசிறி அடிக்கிறான். அந்த மொபைல் அப்படியே சல்லி சல்லியாக விழுகுது. அந்த மொபைல் அப்படியே சல்லி சல்லியாக உடையுது. அதில் ஒரு பீஸ் இப்போ நேராக வந்து ஆரமோட கால்கிட்ட விழுகுது. ஆரம் அப்படியே பயந்துடுறாரு. ஏன்னா அவர் ஒளிஞ்சு நின்று தான் அங்கே பிரைட் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்திருப்பார். மட்டும் கிடையாது, அங்கே கான்ஃபரன்ஸில் இருக்க டயாங், சுகா, ஜேகே, கிம் எல்லாருமே தான் கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆரம், அந்த பக்கம் ஜியோன் கூட அவனுக்கு ரூமுக்கு சைடில் நின்று அங்கே ஜாக்சன் என்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாரு. இப்போலாம் ஜியோன் ஜாக்சன் கிட்ட நெருங்குற மாதிரி தான் இருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜியோனோட ஆளுங்களை ஜாக்சனோட மேன்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. ஜாக்சனுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு. அதனால் அவர் ஜியோன் ரூம் வரைக்கும் போக முடியுது. இப்போது ஜியோனும் ஆரமும் அந்த ரூமை விட்டு தள்ளி வந்துடுறாங்க. கேட்டிங்களா, அவனுக்கு பேசுனது கேட்டிங்களா அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜியோன் அப்படியே பல்ல கடிச்சிட்ருக்கிறாரு. அதுதான் நடக்கூடாமல் பண்ணிட்டோம்ல, அவனுக்கு இன்னும் அடங்க மாட்டாங்க, நம்ம இதெல்லாம் ஒன்று பண்ணணும் அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து ஆரம் சொல்கிறாரு. இதுவே அவனுக்கு ஃபர்ஸ்ட் அடி தான், பார்த்துக்கலாம். கிம்மங்கள் அந்த ஃபேமிலி சேஃப் தான், அவனுங்களை பற்றி வெளியே பேச்சே வரக்கூடாது. இப்போது அவனுங்க தான் அவனுங்களை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லி நினச்சிட்ருக்கானுங்க. அவனுங்க செத்து போனவங்களும் அப்படி தேடிக்கிட்டே இருக்கட்டும். ஸோ என்னால் மூச்சு கூட விட முடியல அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து டயம் ஒரு ஃபேஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒதுக்குறாரு. இப்போ தான் ப்ரீத் பண்ண முடியுது. என்ன பண்ண? நீங்கள் தான் சொன்னீங்க ஃபேஸை ஃபுல்லாக மூடிடுறா அப்படின்ட்டு. தப்பி தவறி மார்க்குக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். ஆமாம், மார்க்குங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். என்ன சொல்கிற? அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டேன். டேடி செத்துரு போயிடான்டா. அது எப்படி சாமா? நம்ம தான் டேட் குறித்து வச்சுருக்கோம்ல, அன்னைக்கு தான் அவன் சாவு. அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி எல்லாருமே கேட்குறாங்க. என்னன்னு தெரியல இரு அப்படி சொல்லி இப்போ தான் அவர் ஷர்ட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஷர்ட்லேருந்து பிளட்டு வந்துட்டுருக்கு. பிளட்டு அப்படிங்கிறாரு. என்னாச்சுட்டாயாம் அப்படி சொல்லி எல்லாருமே பதறாங்க. இருங்கடா, நீங்கள் பதறல, இன்னும் கொஞ்சம் நான் பயந்துருவேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அவன் கையில் நைஃப் வச்சுருப்பான்ல ஒருத்தன், அவன் தெரியாமல் அங்கே டயங்கோட ஜஸ்ட்டுக்கிட்டே கீழே விழுந்திருக்கும். ஐயோ அப்படிங்கிறாரு. என்னடா அது ஒருத்தன் நைஃப் வச்சுருந்தானா, அது தெரியாமல் என் மேலே பட்டுருச்சு போல இருக்குது. அது கூட தெரியாமல் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா இவ்வளோ நேரம். அப்போது தெரியல, ஆனால் இப்போ தான் பெயினாக இருக்குது. சரி, இப்போ நீ எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க, நீ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. இல்லைடா நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பி வாடா. அதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும், இதெல்லாம் எதனா செப்டிக் ஆகிட போகுது. ஆமாட்டாயா, நீ ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பாரு அப்படி சொல்லி ஜங்குக், சுகா எல்லாருமே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயாங்குமே அங்கே என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. அந்த பக்கம் ஆரம் பேக் டோர் வழியாக நின்று எட்டி பார்த்துட்ருக்கிறாரு. பாலு எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் இன்னும், ஏன்னா அங்கே தான் ஆரம்ப காணும்ல, அந்த சிஸ்டர் பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு வராரு. போகிறவர் அப்படி ஸ்டாப் ஆகி நின்று பார்க்குறாரு. இங்கே என்ன பண்ணுறான் பேக் டோர் வழியா? இந்த பக்கம்லாம் அவன் வரமாட்டாரே, என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லி இப்போ ஒளிஞ்சு நின்று ஆரம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி இன்னும் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு ஜீப் வந்து நிற்குது. ஆரம் வேகமாக ஓடி போய், என்னடா ஆச்சு? இந்த இடம் தான் இவ்வளோ கீரல் பட்டிருக்கு, ஸ்டிச்சஸ் போகணும். ஏன்னா ஸ்டிச்சஸா? வலிக்கும். இப்படி விட்டனா எப்படி இருக்கு பாரு, பிளட்டு எவ்வளோ லாஸ் ஆகிட்டுருக்கு, ஷர்ட்டெல்லாம் ஃபுல்லாக பிளட்டுடா. வாட உள்ள போகலாம். என்ன பேக் டோர்லேருந்து? ஆமாம், மெயின் டோரில் வந்தால் நேமெல்லாம் ரிஜிஸ்டரில் எழுதணும்ல, அதனால தான். நீ இப்படி வா, யாருக்கும் தெரியாமல் உனக்கு ஸ்டிச்சஸ் போட்டு அனுப்பிச்சி வச்சுறேன் அப்படி சொல்லி ஆரம் கூப்பிட்டு வராரு. அங்கே இன்னும் ஓஹோ இந்த வேலையெல்லாம் பார்க்குறியா, நியாயம் தர்மம்லாம் பேசிவிட்டு நீ மட்டும் இந்த வேலைலாம் பார்க்குறியா? இப்போது அவரை கட் பண்ணுன்னு சொன்னால் நேராக இப்போது வயனோட ரூமுக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. வயன் இன்றைக்கி தான் வந்திருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நைட்டில் என்ன அவங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் இன்னும் ஓடி போய் இப்போ வயனோட ரூமுக்கு முன்னாடி நின்று மூச்சு வாங்கிட்டுருக்கிறாரு. என்னாச்சு டாக்டர் இன்னும், இப்போ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கீங்க? அது வந்து அங்கே ஆரம், டாக்டர் ஆரமா? ஆமாம், அவன் வந்து ஒரு பர்சனை பேக் டோர் வழியாக கூட்டு வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. பேக் டோர் வழியாவா? ஏன் மெயினில் வர வேண்டியதானே? தெரியல, ஏன் பேக் டோர் வழியாக கூட்டு வரான், மெயின் டோர் வழியாக வராமல்? அது அவனை பார்க்குறதுக்கு ஏதோ ட்ரௌடி மாதிரி இருக்கான், ஃபுல்லாக பிளேட்டு. ஒருவேளை போலீஸ் கேஸ் ஆகிடுமோன்னு சொல்லி அவனை அந்த மாதிரி கூட்டு வந்துட்டுருக்காங்க போல இருக்குது. எல்லார்ட்டையும் நியாயம் அது இதுன்னு பேசிவிட்டு இவர் மட்டும் இந்த மாதிரி பண்ணலாமா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல்? வாங்க போகலாம். வயன் மேம், நீங்கள் போங்களேன், யானையுமே இழுக்காதீங்க. ஆல்ரெடி இன்றைக்கி தான் நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஆரம்பிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இன்னும் போயிட்டாரு. இந்த பக்கம் பல்ல கடிச்சிக்கிட்டு வயந்தான் நேராக ஆரம் பார்க்க போகிறாங்க. ஐயோ வலிக்குது. பெரிய ரோடி கீழே வேலை பார்த்துட்டு வலிக்குதுன்னு இதில் நீ ஒரு
இன்ஸ்பெக்டர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கிறாரு. டேய் எதனா மயக்கம் இருந்தாவது கூட்றா, ரொம்ப பெயினாக இருக்குடா. எத்தனை ஸ்டிச்சஸ்டா போடுறேன்? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 8 ஸ்டிச்சஸ் அது வரும். என்னது கெட்டா? டேய் 2 தான் போட்டிருக்க போல இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. ப்ளீஸ் எதனா மயக்கம் மருந்து கூட்றா. அதுக்கெலாம் டைம் கிடையாது. யாருன்னா பார்த்தாங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எதனா போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சீக்கிரமாக ஸ்டிச்சஸ் போயிடுறேன். நீ நீ பேக் டூர் வழியாகவே நீ கிளம்பிடு அப்படி சொல்லி பேசிக்கிட்டே அவர் ஸ்டிச்சஸுமே போட்டுறாரு. இப்போ அந்த இடத்துல பேண்டேட் போட்டுட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே கிளாப் பண்ணுற சத்தம் கேட்குது. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பயந்தான். சூப்பர் டாக்டர் ஆரம், எல்லாத்துக்கும் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்களோ? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டாக்டர் ஆரம்? ஏன் உங்களுக்கு தெரியலையா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு? நீங்களும் ஒரு டாக்டர் தானே அப்படி சொல்லி அவர் வந்து ஃபர்தராக அங்கே டேங்க் என்ன பண்ணுமோ பண்ணிகிட்ருக்காரு. டேங்க் ஒரு பக்கம் வலிக்குது வேற, இதில் வயனை பார்த்தது வேற அவருக்கு செம்ம காண்டாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் மாதிரி இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டம்மியாக அவளை உட்கார வச்சுட்டு அவளை கீழே இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காங்க, இது கூட வயனுக்கு தெரியாமல் இருக்கிறாளே அப்படின்ட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி ஆரமோட கையை பிடிச்சி அப்படியே திருப்புறா. நீங்கள் பண்ண வேலைக்கு என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம், உங்களுக்கு சஸ்பெண்ட் கொடுப்போம். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஆரம் திரும்பி அங்கே டயங்க்கு இன்னும் 2-3 இடத்துல காயப்பட்டிருக்கோம், அங்கெல்லாம் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓ அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? எனக்கு கீழே வேலையை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கொஷின் கேட்டுட்ருக்கேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆரம் அப்படி சொல்லி பட்டுன்னு திருப்புறா. என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுறேன்னு சொன்னீங்க மிஸ் வயன்? ஆக்ஷன் எடுப்பீங்களா, சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணிக்கோங்க. அங்கே ஃபைனுக்கு செம்ம காண்டாகுது. என்ன புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்களா? தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க ஆரம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஓபி சீட் போடல, லீகலாக பண்ண வேண்டியதை இல்லீகலாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி உங்கள் மேலே நான் ரொம்ப கோவமாக இருந்தேன், இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆரம் அப்படி சொல்லி கையை நீட்டி பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த கையை பிடிச்சி ஒரு சொல்லிட்டு தான் அந்த கையை பிடிச்சி அப்படி கீழே இறக்குறாரு டயம். என்ன பண்ணுற அப்படி சொல்லும் போதே ஓங்கி ஒரு அறை தான் அப்படி கீழே விழுந்து கிடக்குறான் வயன். இப்போது அவன் முன்னாடி குனிஞ்சு கீழே உட்காந்து கையை நீட்டி, ஏன் அண்ணா முன்னாடியே கையை நீட்டி பேசுவியா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? என்னடி என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்கும். என்னமோ லீகலாக பண்ணுறாங்களாமே, நாங்கள் என்னமோ இல்லீகலாக பண்ணிகிட்ருக்கோமாமே, முட்டாள் அப்படி சொல்லி கையை வச்சு ஒரு மண்டையில் இடிக்கிற மாதிரி பண்ணிட்டு, உனக்கு கீழே என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியல, ஆனால் நீ இவ்வளோ ஒரு முட்டாளாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லி இப்படி பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாரு. டேய் விட்ரா, சும்மா இருங்காயா, இவகிட்ட இது ரொம்ப நாளாக நான் கேட்கணுன்னே இருந்தேன். ஆளையும் மூஞ்சம் பாரு, லீகலை பற்றி இல்லீகலை பற்றி பேச வந்துட்டாங்க சிப்ப அப்படி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிடுறாரு. உங்கள் பையனுக்கு செம்ம இன்சல்ட்டாக போயிடுது. டேய் அமைதியாடுறா பையன் அப்படி சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு எந்திரிக்கிறதுக்கு. பையன் அந்த கையை பிடிக்காம அவளை அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. நின்று அங்கே டயங்க தான் பார்த்துட்ருக்கான். திரும்பி ஹிப்பில் கை வச்சுட்டு இருந்த டயம் இப்போ வேகமாக வயன் பக்கம் திரும்பி, ஏண்டி நீலாம் 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 டாக்டருக்கு படிச்சிருக்கியா? என்னால் சத்தியமாக நம்ப முடியலடி. இதில் வேறு பெருமை வேறு, இந்த ஹாஸ்பிட்டலே இவ்வளோ கீழே தான் இருக்குதான். எதனா அசிங்கமாக திட்டிட போகிறேன். நீலாம் ஜின்னுக்கு தங்கச்சின்னே சொல்லிட்டு இருக்காத, மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு. கண்ணு முன்னாடி நிற்காத, அப்புறம் நான் கொலகாரனாக மாறிடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படி பல்ல கடிச்சிட்டு வயன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறாரு. பையனுக்கு ஒன்றுமே புரியல, பயந்து போய் திருன்னு ட்ரையாங்கையும் அங்கே ஆரமையும் மாறி மாறி பார்த்துட்ருக்கா. என்ன நடக்குது, என்ன சத்தம் அப்படி சொல்லி இப்போ ஜின் வந்து நிற்கிறாங்க. அவள் நேரம் கன்னத்தில் கை வச்சுருந்தவ அப்படி கன்னத்துலேருந்து கை இறக்கிறா. டாக்டர் ஜின், அது வந்து இது இது யார், என்னாச்சு, ஏன் அவ்வளோ ஸ்டிச்சஸ், என்ன ப்ராப்ளமா அப்படி சொல்லி இப்போ டயங் முன்னாடி வந்து நின்று டயங் வந்து அடிபட்டுருக்குள்ள அந்த இடத்த பார்த்துட்ருக்கிறாரு. ஆரம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? முடிஞ்சிச்சு. யார் இது? அவன் என்னுடைய பிரதர். ஓ உங்களுக்கு பிரதர் இருக்கான்னு சொன்னீங்களே அவங்களா? ஆமாம். காயம் கொஞ்சம் அலமாக இருக்க மாதிரி இருக்க, உடனே இங்கே அட்மிஷன் போட்டலாம்ல? ஜின் நான் ஓபி கூட போடல. ஏன் என்னாச்சு, ஏன் ஓபி போடாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? இதெல்லாம் போலீஸ் கேஸ் தானே ஆகும். போலீஸ் கேஸு ஆகக்கூடாது தான் இந்த மாதிரி பண்ணேன் ஜின். நான் பண்ணது தப்பு தான், அது ஏதோ யார் கூட சின்னதாக ஃபைட் பண்ண போய் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது போலீஸ் கேஸ் வரைக்கும் போச்சுன்னு சொன்னால் வீட்டில் ப்ராப்ளம் ஆகும், அதனால தான். சரி ஓகே, உங்கள் பிரதர் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் இது தப்பு, இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டும் சண்டை போடக்கூடாது அப்படி சொல்லி ஜின் போய் டயங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜின்னை பார்த்தோன்னே டயங்க்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுது. ஜின் அவ்வளோ அமைதியாக ஆரம்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறத 2 பேரையும் மாறி மாறி டயங் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு.
ஆரம் ஜின்கிட்ட பேசுகிறதும் ஆரம்கிட்ட பேசுகிறதையும் அவர் அறியாமையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. என்ன ஓகே தானே? ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அது வந்து அப்படி சொல்லி ஆரம் வந்து வயனை பார்க்குறாரு. வயன் எங்கென்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பேசிகிட்டு இருக்க ஜீன்? ஒரு ஊபி போடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இல்லையா? நீ ஒரு டாக்டர் தானே, இதுக்கெலாம் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. இது லீகலாக தானே போகணும். இது யார்? நம்ம டாக்டரோட தம்பி தானே, பார்த்துக்கலாம் விடு. இது ஏன் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு போகிற? எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு வாட்டி விட்டுரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க தானே அப்படி சொல்லி ஜின் ஆரம் அப்புறம் டயங்கை பற்றி கேட்குறாரு. பண்ண மாட்டேன்னு சொல்லி 2 பேருமே தலையாட்டுறாங்க. இதோ அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே ப்ளீஸ் வயன் எனக்காக அப்படி சொல்லி ஜின் கேட்டோன்னே அங்கே வயன் திரும்பி ஆரமையும் நெக்ஸ்ட்டு டயங்க அப்படி முறைச்சி பார்க்குறான். அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் அங்கே வயனை பார்த்தோன்னா அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்குறாரு. வயனும் டயங்க தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். சிப்பேன் அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிறாரு. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அப்படி பேசிட்டாரு டயம். இந்த மாதிரி வயனை யாருமே பேசுனது கிடையாது. அவளுக்கு இங்கே நிற்கவே அவ்வளோ கடுப்பாக இருக்குது. நான் வரேன் ஜென் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். அவள் எதுவும் பண்ண மாட்டான். இப்போது நீ ஓகே தானே? நான் ஓகே தான், இருங்க அப்படி சொல்லிட்டு இப்போது அவங்களுக்கு தேவையான பெயின் கில்லர் அப்படி சொல்லி டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுப்போம். இப்போ உள்ள அட்மிஷன் போடல இல்லையா, அதனால் இந்த டேப்லெட்டை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க, ஓகேவா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஜாப் அந்த மாதிரி எதுனா? போலீஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். நிஜமாவா? ஓகே கங்க்ராஸ். தேங்க்யூ ஜீன். சரி ஓகே, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. எனக்கு பேஷண்ட்டை போய் பார்க்கணும், நான் வரேன் ஆரம் அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு டேங்கை பார்த்து ஒரு தலையாச்சிட்டு ஜீன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹயாங் அப்படி சொல்லி டேங் போய் ஹக் பண்ணுறாரு. நீ பார்த்துட்டேன் வலிக்கு போகுது. ஹயாங் சின்ன பார்த்துட்டேன், அப்போ இருந்த மாதிரி தான் இப்போவும் இருக்கிறாங்கல்ல, எல்லாட்டும் இப்படி பேசுகிறாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கங்களேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லி நெருங்கவே எனக்கு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இல்லை மேரேஜ் வேறையா? போடா வேலையை பார்த்துட்டு. அது விடு, இப்போ எதுக்கு நீ வயனை அடித்த? எனக்கு அவ்வளோ பார்க்கும்போதே கோவம் வந்துச்சாயா? இப்படியா முட்டாளாக இருப்பா? அதனால தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுவும் உங்கள் முன்னாடி கையை நீட்டி பேசுகிறான், அதனால தான் அடித்தேன். இருந்தாலும் அவன் மேலே கை வைக்கிறது தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு கிடையாது. அவள் உங்ககிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிறா, உங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறா. நீங்கள் என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி கோவப்படாத, இந்த டேப்லெட்லாம் போடு, நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? எங்கே ரெஸ்ட் எடுக்குது? அந்த மார்க் வேறு ரைஸ் ஓப்பன் பண்ணிடுவான். சரியா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வந்த வழியாகவே அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. ட்ரையாங் அப்படியே கிளம்பி இப்போ அவர் ஜீப்பில் தான் போய் ஏறுறாரு. இதை மேலேருந்து வைன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே அவள் கன்னத்தில் கை வைக்கிறா. அங்கே டயாங் பேசினதும் அவளை அடித்தது தான் அவளுக்கு வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, ஜம்மியில் கை வச்சிட்டல, உனக்கு இருக்குடா, அண்ணன் தம்பி மாட்டாமையா போயிடுவீங்க அன்னைக்கு இருக்கும் உங்கள் 2 பேத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டே இருக்கா. ட்ரையாங் அந்த இடத்த விட்டே அப்படியே கிளம்பிடுறாரு. வயன் மேம் அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. செம்ம கோவமாக அங்கே இன்னமும் தான் நின்றுட்டுருக்கிறாரு. இங்கே ஆல்ரெடி கடுப்பாக வேற வயன் இருந்திருப்பாளா, திரும்பி இன்னமும் பார்த்து அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்குறா. என்ன மேம் உங்களுக்கு அறிவில்லை? எவ்வளோ பெரிய ஒரு நல்ல சான்ஸ் எப்படி மிஸ் பண்ணிட்டீங்க? எப்படி அவனை வெளியே விட்டீங்க? அவன் பாட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளம்பி போயிட்டே இருக்கிறான். அந்த ஆரம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவனை போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களை நான் என்னமோ நினச்சேன், இப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு முன்னாடி நிற்கிற வயனை தான் பார்த்துட்ருக்கான். மேம் மரியாதையாக பேசு, எனக்கு கீழே நீ வேலை பார்க்குற, உனக்கு கீழே ஒன்றும் நான் வேலை பார்க்கல. நீ சொன்னோன்னே நான் எல்லாமே செய்கிறதுக்கு எனக்கு எப்போ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என் முன்னாடி நின்று வாய்ஸ் இப்படி ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க, உன்னால் தான் இன்றைக்கி நான் இப்படி அப்படி சொல்லி பல்ல கடிச்சிட்டு அது மட்டும் அப்படியே சத்தமே இல்லாமல் பேசுகிறா. அவர் அப்படி குனிஞ்சு பார்க்குறாரு, என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்த விட்டு மரியாதை போயிருங்க டாக்டர், இன்னும் இல்லைனா இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் அப்படி சொன்னதான் அந்த இடத்த விட்டு இன்னும் வந்து போயிடுறாரு. ஏன்னா நீ நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படி சொல்லி அவள் டேபிளில் அவள் கையால் ஒரு பஞ்ச் பண்ணுறா. அப்படி அது வலிக்குது, அது கூட அவளுக்கு வந்து அந்த வலி கூட அவளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு டேங் மேலே செம்ம கடுப்பாக இருக்கிறா. ஜீன் உள்ளே வரலாமா? வாங்க டாக்டர் ஆரம், என்னாச்சு? எதுவும் எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்களா அப்படி சொல்லி ஜின் வந்து கேட்குறாரு. ஏன்னா அவர் வந்து அவருடைய ரூமில் இருக்கிறாரு. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லி வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? இல்லை நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் பயந்துட்டேன். என் தம்பி வேற இப்போ தான் ட்ரைனிங்கில் இருக்கிறானா, அப்புறம் எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவன் கரியரே ஸ்பாயில் ஆகிடும், அதுக்கு தான். ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு பிரதர்னால் எனக்கும் பிரதர் மாதிரி தான். இந்த ஒரு வாட்டி தான், இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லி உங்கள் பிரதர்கிட்ட சொல்லிவிடுங்க. அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஆரம் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்ல முடியுமா?
உங்கள் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதில் ஒரு பிரதர் தான் பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி கேட்டோன்னே ஆரம்பி எந்த ரிப்ளை பண்ணல. ஸ்மைல் பண்ணுறாரு. ஓ சாரி. உங்கள் ஃபேமிலி டீட்டெயில் பற்றி கேட்டதுக்கு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அச்சோ அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே நடந்துகிட்டே பேசலாமா அப்படி சொல்லி ஆரம் கேட்குறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜின் ஆரம் இப்போ அப்படியே நடந்துகிட்டே பேசுகிறாங்க. ஏன்னா அந்த இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. டைம் ஒரு 3 o'clock இருக்கும். ஏன்னா நைட் டியூட்டி தானே, எமர்ஜென்சி பேஷண்ட்டும் கிடையாது. அதனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்களா அவன் பேர் வந்து வி. போலீஸ் ஆகணும்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் ட்ரைனிங் போயிட்டுருக்கிறான். இன்னொரு தம்பி இருக்கிறான், அவன் பேர் சுகா. அப்புறம் ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் ஜேகே. ஜின் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா எதையுமே ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா. அவங்க தம்பி இங்கே தான் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி இங்கே தான் ஜாப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஜின் திரும்பி ஆரம்ப பார்க்குறாரு. வயன் வந்து உங்களுடைய சிஸ்டர் தானே, அப்புறம் நீங்கள் வயன் கூட ஸ்டே பண்ணாமல் தனியாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறீங்க? அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே நீங்கள் தான் ஓனர். அதாவது என்ன இல்லை இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்கே உங்கள் அப்பா தான் ஓனர். அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே இதெல்லாம் பார்த்துக்கணும். வயன் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறா, அந்தளவுக்கு மெச்சூர்டு இருக்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்கிறீங்க? வயன் ரொம்ப நல்லவ. அச்சோ நான் வயனை அப்படியே அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை ஜென். அவளுக்கு இன்னும் அனுபவம் பத்தாதில்ல உங்கள் அளவுக்கு, அதுக்கு தான் நான் சொன்னேன். எனக்கு அந்த மாதிரி பதவியிலலாம் ஆசை இல்லை ஆரம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒர்க் பண்ணோம், இங்கே வர எல்லா பேஷண்ட்டுக்குமே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நம்ம உயிரை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இங்கே வர்றவங்களுக்கு வந்து இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை ஆரம். நடந்துகிட்டே இருந்தவங்க அப்படின்னு நின்று திரும்பி ஆரம்ப பார்க்குறாங்க. ஆரம் ஜின்னை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஜின் லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, எங்கள் அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆரம்? எங்கள் அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பிடிச்ச ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து பிரிச்சிட்டாரு. அதனால் எனக்கு சுத்தமாக அவரை பிடிக்காது. அதனால தான் இத்தனை நாளாக நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே வராமல் இருந்தேன். இப்போது அவரை இன்னும் நான் வெறுக்கிறேன். ஆரம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஆரம். எனக்கு யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பு நடக்குது ஆரம், அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த 10 நாளாக நான் உங்களை கவனிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஒரு செல்ஃபிஷுமே கிடையாது. எல்லா பேஷண்ட்டுக்குமே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. இந்த ஹாஸ்பிட்டலை உங்கள் சொந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆரம். இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது. தப்பு நடக்குதா? என்ன தப்பு நடக்குது? அவருக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி. இருந்தாலும் அவர் ஜின்னிக்கிட்ட காட்டிக்க முடியாது. இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் ஆர்கன்ஸ் திருடுறாங்க அப்படின்னு. ஜின் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆரம், அன்றைக்கி நைட்டு கூட இங்கே அந்த மாதிரி எதுனா நடக்குதான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அன்றைக்கி நைட்டு வெளியே போயிருந்தேன். நீங்கள் கூட வந்திருந்தீங்க. ஆமாம், அதுக்காக தான் நான் தேடி போயிருந்தேன். ஆனால் நானும் ஒவ்வொரு நாளும் போய் பார்க்குறேன், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அந்த தகவல் பொய்யா இருக்குமோ? ஆனால் என்கிட்ட சொன்ன அந்த பர்சன் ரொம்ப நம்பிக்கையானவங்க. என்றைக்குமே நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரே பர்சன் அவங்க மட்டும்தான். இந்த வேர்ல்டுலேயே எனக்காக இருக்கிற ஒரே பர்சன்னா அவங்க மட்டும்தான். கண்டிப்பாக அவங்க என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. அப்போது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆரம். நானும் இந்த 10 டேஸாக தேடுறேன், என்னால் முடியல. அதனால தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். நீங்கள் கூட யோசிக்கலாம், பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு. அதை பற்றி நான் யோசித்தேன். அப்படி பண்ணணுன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ரன் ஆகுமா என்னன்னு தெரியல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது ஆரம். இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு அவ்வளோ முக்கியம். இந்த ஹாஸ்பிட்டல் உங்கள் அப்பாவோட பேரில் தானே இருக்குது. தப்பு பண்ணால் அவர் தானே மாட்டுவார். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் நினச்சி நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாத ஆரம். நிறைய விஷயம் இருக்குது என் உள்ள. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப முக்கியம். இது என் நாம்ஜன் மாமாவோட கனவு, அவருடைய ஆசை. ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை. அட்லீஸ்ட் அவருடைய ஆசையாவது நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அப்படியே கண்ணது டிஎஸ்ஸே வந்துடுது. ஜின் சாரி, நான் ஏதோ இல்லை 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 ஆரம் அப்படி சொல்லி டிஎஸ்ஸை தொடச்சிட்டு, ப்ளீஸ் இதுக்கு மேலே என்கிட்ட எந்த கொஷினுமே கேட்காதீங்க. இப்போதைக்குன்னு என் கூட யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? ஜீன் இப்போ எதுக்கு அப்படி அழுவுறீங்க? அதெல்லாம் விட்டுருங்க. இது உங்கள்
அது யார்? நாம்ஜின். உங்கள் நாம்ஜின் மாமாவோட கனவு. அவங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே? நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். எதை நினச்சி பயப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆரம் அப்படி சொல்லி ஜின் போய் ஆரம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆரம். அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. அவர் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாரு. ஜின் அவர் சொன்ன மாதிரியே தான் அவர் தனியாக இருக்கிறாரு. அவருடைய வலியை அவருக்குள்ளே வச்சுட்டு ஒரு இத்தனை வருஷமாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. இன்றைக்கி ஆரம் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்துருக்கோம். அதனால தான் அவர் போய் அவர் அறியாமையே ஆரம்பை போய் அப்படியே ஹக் பண்ண மாதிரி நின்றுருந்துருப்பார். ஆரம் அப்படியே குனிஞ்சு ஜின்னை பார்க்குறாரு. ஜின் அப்படிங்கிறாரு. ஜின் இப்போ தான் ரிலேட்டிவ் வந்துட்டு சாரி ஆரம், அது ஏதோ ஒரு இதில் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு நடந்து போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சைடு ரொம்ப டார்க்காக இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு. அது நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காலேஜுக்கு பேக் சைடில் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து யாரோ போயிட்டுருக்குறாங்க. இவங்க நிற்கிறது ஒரு 3rd ஃப்ளோரில். பேசிகிட்டே இவங்க 3rd ஃப்ளோர் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஆரம் யார் இது இந்நேரத்தில் அந்த பிளேஸில்? அந்த இடம் ரொம்ப டார்க்காக இருக்குல்ல. ஜின் நீங்கள் எங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை ஆரம், எனக்கு கூட ஏதோ டவுட்டாக இருக்குது. நம்ம தேடுற விஷயம் அதுவாக இருக்குமோ? அதுதான் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜின் நீங்கள் எங்கே இருங்க. இல்லை ஆரம், நானும் வரேன். சரி வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் ஜின் ரெண்டு பேருமே அங்கே தான் போகிறாங்க. அதே இடத்துல போய் நிற்கிறாங்க. இப்போது சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த இடம். டேய் இப்போ எதுக்குடா அப்படிங்க மாதிரி கத்திகிட்ருக்கா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ். 2 பேருமே பயந்து போய் ஒரு செவர் பக்கமாக அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாத அளவுக்கு. சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்க, எடுக்கலன்னு சொன்னால் வேலையாக இருப்பேன்னு சொல்லி உனக்கு தெரியாதா? நானே ஆல்ரெடி போட்ட பிளானெல்லாம் மிஸ் ஆகி போச்சுன்னு டென்ஷனாக இருக்கிறேன். டாக்டர் பிரைட் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜின் சொல்கிறாரு. ஆரம் வந்து ஜின்னோட மவுத்தில் கை வச்சுட்டு எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி தலையாடுறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக நாளைக்கு நீ கேட்ட பொருள் அங்கே இருக்கும், போதுமா? அதோட காலை கட் பண்ணுறா அப்படி சொல்லி இங்கே டாக்டர் பிரைட் கால் கட் பண்ணும்போதே டாக்டர் சொன்ன மாதிரியே அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படி சொல்லி உள்ளேருந்து ஒரு பர்சன் வெளியே வராங்க. இப்போ தான் அந்த பக்கம் பார்க்குறாங்க. ஒரு காலேஜுக்கு பேக் சைடில் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த பக்கம் அவ்வளோவா யாருமே போக மாட்டாங்க. அங்கே இருந்தால் ஒருத்தர் வந்து வெளியே வந்திருப்பார். பார்க்கும்போதே அவனும் ஒரு டாக்டர் தான் சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இப்போ அவன் பின்னாடியே டாக்டர் பிரைட்டும் வந்து ஓடுறாரு. ஜின் வந்து ஆரம்ப பார்க்குறாரு. ஆரம்பம் இங்கே என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி தலையாட்டுறாரு. இப்போது ஜின்னோட மவுத்துலேருந்து அப்படியே கையை எடுத்துகிட்டு ஜின்னோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ரூம் கிட்ட தான் வந்து போகிறாங்க. இப்போது மெயின் டோர் வழியாக அவங்க போக முடியாது. சுற்றி எதுனா ஒரு விண்டோ மாதிரி இருக்குமா, உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த சின்னதாக ஒரு விண்டோ இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து எட்டி பார்க்குறாங்க. இவ்வளோதான். 2 பேத்துக்குமே செம்ம ஷாக்கு. ஜின் டக்குன்னு திரும்பி ஆரம்ப பார்க்குறாரு. எதுவும் சத்தம் போட்டுறாதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் தலையாட்டுறாரு. இப்போ 2 பேருமே அங்கே உள்ளே என்ன நடக்குன்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. பார்த்தேன்னு சொன்னால் உள்ள ஆர்கன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்டர் பிரைட் தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்குறான். டாக்டர், அந்த பேஷண்ட் இன்னும் முழுமையாக மயக்கம் அடையலை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமே. அவனுக்கு பதிலாக நீ வந்து படுக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த கத்தி மாதிரி வச்சு முன்னாடி நிற்கிற ஒரு டாக்டர் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கான் அந்த டாக்டர் பிரைட். அந்த டாக்டர் அப்படியே வாயடிச்சு போய் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருக்கு அவருடைய உயிர் முக்கியம் இல்லையா. இந்த பக்கம் ஆரம் டக்குன்னு அவருடைய மொபைல் எடுத்து அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த படுத்திருக்க அந்த ஆளோட மவுத்தில் அப்படியே கிளாத்தை வச்சு கட்டியிருக்காங்க, கத்தக்கூடாது அப்படின்னு. 2 கை கால் அந்த மாதிரி வந்து அப்படியே இந்த கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சரோட அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. உடம்பு மட்டும் அப்படியே அப்பப்போ தூக்கி போடுது. ஃபுல்லாக மயக்க மருந்து கொடுத்துருந்தா தான் அவங்களுக்கு பெயின் தெரியாது. இப்போது உயிரோடையே அப்படியே ஒரு அறுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த படுத்திருக்க பர்சனுக்குமே ஆகுது. அந்த படத்திற்கு அந்த பர்சனை பார்த்துட்டு இப்போ அப்படியே நிமிந்து பிரைட்டை தான் பார்க்குறாரு. ஜின்னோட கண்ணுக்கு ஒரு டாக்டராக தெரியல, ஒரு கொலகார மாதிரி தான் தெரியுது. இப்போது அவனுடைய ஃபேஸில் ஸ்மைல், மாஸ்க்கு கூட போடல, கையில் க்ளவுஸ் போடல, அந்த மாதிரி அவன் அந்த பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ அவன் ஃபேஸில் வந்து ஸ்மைல். என்னன்னு சொன்னால் அவனுக்கு தேவையான பொருளை அவன் எடுத்துட்டான். இப்போ அப்படியே எடுத்து அது ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்குது, அதில் வந்து அதை வந்து போடுறான். அது ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு இப்போது ஒரு 2-3 பேரை வந்து கூப்பிட்றான்.
எங்கே போய் சேர்க்கணும் தெரியும்ல? தெரியும் தெரியும் டாக்டர். அந்த இடத்துல போய் சேர்க்குறீங்க. சொன்ன நேரத்துக்கு போய் இது சேரலை. இப்போ படுத்திருக்கான் பார்த்தியா, இந்த இடத்துல நீங்கள் படுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சார், நீங்கள் சொன்ன நேரத்துக்கு போய் நாங்கள் சேர்த்துறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. மறுபடியும் வந்து அவன் என்னமோ பண்ணுறான். டாக்டரை தான் தேவையானது எடுத்துட்டிங்களே, மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே விட சொல்கிறியா? எப்படியும் சாக தான் போகிறான், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படி சொல்லி மீதி இருக்க ஆர்கன்ஸ்லாம் அவன் எடுத்துகிட்டு இருக்கிறான். சின்னக்கு சுத்தமாக முடியல. ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு நிற்க கூட முடியல. ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இடமே அவ்வளோ பிளட்டாக இருக்குது. ஒரு டாக்டர் தான் இந்த மாதிரிலாம் அவர் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பிளட்டு கிடக்கு அந்த இடத்துல. சின் 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 சின்னாச்சு அப்படி சொல்லும் போதே சின்ன அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுவலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆரம் வந்து டக்குன்னு பிடிச்சிடாரு. இருந்தாலும் அவருடைய கைப்பட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழுகுது. உள்ளே அந்த சத்தம் கேட்குது. அப்படியே நிமிந்து ப்ரைட் வந்து பார்க்குறான். அதுக்குள்ளாட்டியே ஆரம் சின்ன பிடிச்சி அப்படியே சைடில் எடுத்துகிட்டு போயிடுறாரு. என்ன வெளியே சத்தம்? அது தெரியலையே, யாரும் இருக்கப்புறம் போய் பாடுறோம் அப்படி சொன்னோன்னே 2-3 பேர் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாரையுமே காணோம். யாரையுமே காணோம். டேய், சத்தம் நமக்கும் கேட்டுச்சு. ஒருவேளை இங்கே யாருனா இருக்கக்கூட சான்ஸ் இருக்குல்ல. உள்ளே நிற்கிற அந்த ராட்சசனுக்கு தெரிஞ்சு உள்ளே ஒரு பர்சன் படுத்துட்ருக்கான் பாரு, அந்த மாதிரி நம்மளே படுக்க வச்சுருவான். நல்லா தேடுங்கடா அப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க. ஒரு சந்து உள்ள அதில் வந்து ஜின்னை பிடிச்சபடி ஆரம் நின்றுட்டுருக்கிறாரு. ஜின்னுக்கு சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. ஹரம் ஹரம் அங்கே பார்த்தீங்களா, அமைதியாகிருச்சு. ஹரம் என்னால் பார்க்க முடியல. ஹரம் இந்த மாதிரிலாம் சின்ன அமைதியாகிரு, வெளியே தேடிட்டுருக்காங்க. ஹரம் ஹரம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. ஹரம் என்ன பண்ணிடுறாருன்னா ஜின்னை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ்னா டீப்பாலாம் கிடையாது. அதாவது ஜின்னோட மவுத்தில் அரமோட மவுத் இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா, அந்த சத்தம் வெளியே தேடுறவங்களுக்கு கேட்டுச்சுன்னு சொன்னால் 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அரமை பற்றி எல்லா ஒரு விஷயமும் வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம், ஜின்னோட உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி ஆரம் வந்து பயப்படுறாரு. அதனால் ஜின்னை ஸ்டாப் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காகவே அங்கே ஜின்னோட மவுத்தில் அரமோட மவுத் இருக்குது. ஜின் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இப்போ தான் போய் ஆரம் நிமிந்து பார்க்குறாரு. ஜீன் அந்த மாதிரி பார்த்தோன்னே ஆரம் அப்படியே அவர் லிப்ஸ் விட்டு தன்னோட லிப்ஸை எடுத்துகிட்டு, சாரி ஜீன், உங்களை எப்படி ஸ்டாப் பண்ண சொல்லி எனக்கு தெரியல ஜீன். வெளியே தேடுறவங்க கிட்ட நம்ம மாட்டணும்னு சொன்னால் அவ்வளோதான். உள்ளே பார்த்தீங்களா, அவள் எவ்வளோ ஒரு கொடூரமானவனாக இருக்கிறான். நமக்கும் அதே நிலமை வரும். இது நம்மளோட மட்டும் முடிச்சிடாது. இன்னும் எத்தனை பேரோட உயிர் இதால் போகுதுன்னு சொல்லி தெரியல. நம்ம தான் இதை எதனா பண்ணணும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இப்போ அவனுங்கன்னுமே தேடிட்டு உள்ளே போயிடுறாங்க. அந்த இடத்த விட்டு ஆரம் சின்ன வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. 2 பேருமே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டாங்க. ஜின் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒன்றுமே புரியலை. அவன் கண்ணு முன்னாடியே இப்படி உயிரோட ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க. அது நினைக்கும் போதே அவருக்கு அப்படியே கை காலெலாம் அப்படியே ஷேக் ஆகுது. ரொம்ப அழுக வருது. இப்போது ஆரம் வந்து ஜீன் அப்படி சொல்லி சோல்டரில் கை வச்சு தான் ஜீன் ஆரம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆரமே அப்படியே ஜின்னை பேக்கப் பண்ண மாதிரி அவருடைய முதுகெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. ஆரம் இது இப்படி விடக்கூடாது, இப்போவே நான் ஸ்டேஷன் போகிறேன் அப்படி சொல்லி ஜின் போகலான்னு சொல்லி போகிறாரு. ஜின்னோட கை பிடிச்சிட்டு, எங்கே போகிற ஜின்? எங்கே போகிறேன்னா, நீங்கள் போகலாம் ஆரம், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்னமும் அவன் இங்கே தான் இருக்கிறான். கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, என்ன எது சொல்லி பார்ப்பாங்கள்ல. இதை நம்ம எப்படி விடக்கூடாது அப்படி சொல்லி ஒரு நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருக்காரு. ஜின்க்கு என்ன பேசிக்கிட்டு இருக்க, வாங்க ஆரம் போகலாம் அப்படி சொல்லி ஆரமோட கையை பிடிச்சி ஜின் வந்து இழுக்கிறாங்க. ஆனால் ஆரம் அந்த இடத்தோட அசைவே இல்லை. ஜின் அப்படி திரும்பி பார்த்துட்டு, என்னாச்சு ஆரம், ப்ளீஸ் வாங்கலை, நம்ம இப்போவே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ண வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவன் செஞ்சதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அவனை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தோணுது ஜீன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஆரம்? இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து இன்னும் 1 மந்த் கூட ஆகலை. அதுக்குள்ளாட்டியும் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கானா? அவன் தனி ஆள் கிடையாது, அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. இப்போ போய் நம்ம இவன் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு சொன்னால் அது நமக்கு தான் ரிஸ்க்காக போகும். ஆரம், என்ன பயந்துட்டிங்களா? ஆனால் நான் பயப்பட மாட்டேன், நான் மட்டும் போகிறேன் அப்படி சொல்லி ஜின் போகலாம் சொல்லி போகிறாரு. ஆரம் கையை விட மாட்டாரு. ஆரம் ப்ளீஸ் கையை விடுங்க. வேணாம் ஜீன், நீ பண்ணுறது தப்பு. ஓ, நான் பண்ணுறது தப்பா? அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி அங்கே உள்ளே நடந்துச்சு, அதுக்கு பேர் என்ன? நீ ஒரு டாக்டர் தானே? இல்லை நீயும் அவனை மாதிரி ஒரு மிருகமா? ஜீன், என்ன பேசிக்கிட்டு இருக்க? இது உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதால் உனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும். என் லைஃப்பில் நான் எவ்வளோ ப்ராப்ளத்தை பார்த்துட்டேன்.
இதால் என் உயிர் போயிடுமா? பரவாயில்ல, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அட்லீஸ்ட் கண்ணு முன்னாடி நடக்கிற இந்த விஷயத்தை தட்டிக்கிட்டாது என் உயிர் போனாலே எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போவே இதை பற்றி நான் வயன்ட்ட பேச போகிறேன், நான் ஸ்டேஷன் போகிறேன் அப்படி சொல்லி போகலாம் சொல்லி போகிறாரு. இப்போது ஆரம் ஜின்னோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஆரம் என்ன பண்ணுறீங்க? உன்னை இங்கே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, என் கூட வா. ஆரம் தயவு செய்து கையை எடுங்க ப்ளீஸ். கத்தாத, நைட் நேரம் பேஷண்ட்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, சைலண்ட்டாக வரியா? ஆரம் கையை விடுங்க அப்படி சொல்லி அங்கே ஜின் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஆரம் தரன்னு இழுத்து கொண்டாந்து ஜின்னை வந்து கார் உள்ளே ஏற்றுறாரு. ஆரம் என்ன பண்ணுறீங்க? கார் உள்ளே ஏறுன்னு சொன்னேன். என்னால் முடியாது, நீ தள்ளு அப்படி சொல்லி பிடிச்சி அப்படி தள்ளுறாரு. இப்போ அப்படியே கணத்தில் கை வச்சிட்டாரு. என்னன்னு சொல்லலாம், ஆரம் பலார்னு ஒன்று அரைஞ்சிட்டாரு. ஏன்னா ரொம்ப நேரமாக அவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜின் கண்ட்ரோல் ஆகவே மாட்டுறாங்க. இப்போ ஜின் அப்படியே கண்ணத்தில் கை வச்சபடியே அப்படியே மயங்கிட்டாரு. சின் 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 அப்படி சொல்லிட்டு ஆரம் போய் அப்படியே தூக்குறாரு. ஜின் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. கண்ணத்தை போட்டு தட்டுறாரு. அப்போ கூட ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணவே இல்லை. இதுவும் நல்லதாக தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ ஜின் அப்படியே கார் உள்ள ஏற்றுறாரு. ஜின்னை அந்த ஃப்ரண்ட் சீட்டில் படுக்க வச்சுட்டு அந்த பக்கமாக வந்து காரமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அவர் எடுத்தார்ல அந்த வீடியோ, அது வந்து யாருக்கும் வந்து சென்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜின் அப்படியே மயக்கத்திலே இருக்கிறாரு. ஒன்று வேலைன்னு சொல்லிட்டு அவர் நைட் சாப்பாடை ஸ்கிப் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அவர் கண்ணு முன்னாடியே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போது ஆரம் வேறு அடிச்சிட்டாரு. இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் ஜின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரமுக்கு நல்லாவே புரியுது. இப்போது அந்த கார் ஆரமோட அப்பார்ட்மெண்ட்டு முன்னாடி தான் வந்து நிற்கிது. இப்போது ஜின்னை அப்படியே தூக்கிட்டு தான் அவருடைய ஃப்ளாட்டுக்குமே அவருக்கு வந்து போகிறாரு. இப்போ அப்படி கட் பண்ண சொன்னால் ஆரம் சின்ன அவருடைய பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. இப்போ பக்கத்தில் உட்காந்து ஜின்னோட ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் சீக்ஸ்லேயே அடிச்சிருந்துருப்பார் இல்லையா, அந்த சீக்ஸ் இப்போ அவ்வளோ ஒரு டிஷ்ஷாக இருக்குது. அதை அப்படியே தொட்டு பார்க்குறாரு. ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரிடா, சாரிடா, உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் எனக்கு தெரியலடா. நீ வேற இப்படி கத்திகிட்டே இருந்த, ஒருவேளை அவங்களுக்கு காதில் விழுந்துச்சுன்னு சொன்னால் இதால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஜீன், உனக்கு எதனா ஆபத்து வந்துடுமோ அப்படி சொல்லி தாண்டா நான் பயந்துட்டேன். ஆல்ரெடி நீ ரொம்ப குழப்பத்தில் இருந்த, இப்போது உன் கண் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, அப்போ தான் உன் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆரம் அந்த ரூம் விட்டு வெளியே போகலான்னு சொல்லி போகிறாரு. நாம்சுன் மாமா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து புலம்புறாரு. இப்போ டக்குன்னு ஆரம் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நாம்சுன் மாமா மிஸ் யூ அப்படின்னு சொல்லி இப்போது ஜின்னோட கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. அதை பார்த்தோன்னா ஆரம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வேகமாக வந்து அந்த டியர்ஸ் அப்படியே துடைக்கிறாரு. ஜின்னோட ஃபோரில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவருக்குமே அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது ஆரமோட டியர்ஸ் ஜின்னோட ஃபேஸில் படுது. அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ சடனாக ஆரமோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஆனால் ரொம்ப ஆர்வமாக அதை அட்டன் பண்ணி சொல்லிட்டாயா, எதுவும் தகவல் கிடைச்சா? ஆரமையா, இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இல்லைடா, அவன் உயிரோட ஒருத்தனை, இதை பாருங்கயா, அவன் சாகுறதுக்கு டிசர்வ் தான். என்ன பேசிகிட்டு இருக்க? நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. என்னடா சொல்கிற? ஆல்ரெடி மண்ணு ரொம்ப குழம்பி போயிருக்கு. எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு. இப்போ எங்கே அவன் என்னால் செத்து தான் போயிருப்பான். செத்து போகிறது தான் நல்லது. என்னடா சொல்கிற? அவன் கொலை பண்ணலாம் கூட நான் அவனை கொலை பண்ணியிருப்பேன். என்னமோ நீ தெளிவாக சொல்லட்டாயாங். சரி ஓகே ஆயாங், அவன் செத்து போயிட்டான் பற்றியா? அவன் ஆக்சுவலி என் கண்ட்ரோலில் போட வேண்டியதுதான். அவன் யார் தெரியுமா? அந்த ஜான் இருக்கான்ல. ஜான் யார்? அதான் ஷுகாயாங் சொல்லியிருக்கான்ல, அந்த சென்னைக்கு கீழே வேலை பார்க்குறவன். ஆமாம், அவனோட தம்பி தான் அவன். என்னடா சொல்கிற? அவன் ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது. அந்த ஜானோட ரொம்ப கேடு கிட்டவன். அந்த ஜானை அது கூட்டி கொடுக்குற வேலை தான் பார்த்தான். ஆனால் இவன் ஸ்கூல் படிக்கிற பசங்களெல்லாம் கடத்தி கொண்டு போய் கை மாற்றி விட்டுறது தான் இவனுடைய பிஸ்னஸ்ஸே. ஏன் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை அந்த சென் கிட்ட கூட அவன் கூட்டு போயிருக்கான். அவனை ரொம்ப நாளாக எங்கள் டிபார்ட்மெண்ட் வலை விரித்து தேடிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ மட்டும் நான் காட்டினேன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு இதை வெளியே வர வேண்டாயாம். நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். இப்போ தாண்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்னாச்சா? இல்லை, சின்னதாக எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் என்னால் சொல்லவும் முடியாது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ ஜின் எங்கே? தூங்கிட்டுருக்கான். எப்படியும் மார்னிங் கண்ணை ஓப்பன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன சொல்கிறது தான் எனக்கு தெரியல. வேறு வழி கிடையாது ஐயாங். நீங்கள் எதாக இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும். நம்ம என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தோம். இந்த நடுவில் இந்த ப்ரைட்டியான் தான் வந்தான். அவன் பண்ணுற வேலையால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆரம், சொல்லு சுகா, லைனில் இருக்கியாண்ணா? கான்ஃபரன்ஸ் தான் போட்டான். சரி, அவன் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் அவங்ககிட்ட, அதனால தான் நாங்கள் சைலண்ட்டாக இருந்தோம். இதுக்கெல்லாம் ஒரே வழி
என்னடா வள்ளி அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வம் வந்து கேட்குறாரு. நீ சின்ன சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கணும். ஓ மேரேஜா? அதுவும் இன்றைக்கி நான் அவனை பண்ண வேலைக்கு இப்போதைக்கு நான் மேரேஜுக்கு சான்ஸே இல்லைடா. என்னடா பண்ண? அடிச்சிட்டேன்டா. எதுக்குடா அடிச்சா அப்படி சொல்லி ஜங்குக் கேட்குறாரு. வேற என்னால் அவனை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஜங்குக். ஹரமையா சொல்லி ஜோன், நீங்கள் பேசாமல் சின்னக்கிட்ட எல்லா உண்மையே சொல்லிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் சின்னக்கிட்ட மறைக்கிறது எனக்கு ரொம்ப சரியாக படல. ஜின்னுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நமக்கு அகேன்ஸ்டாக அவர் இருக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சின்னக்கிட்ட சொல்கிறது தான் எனக்கு சரின்னு படுது. சரி சரி ஓகேடா, மார்னிங் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுறேன். உண்மையை சொல்கிறது மட்டும் கிடையாது, மேரேஜும் சீக்கிரம் பண்ணிக்கணும். சரிடா. அப்புறம் ஜெயம் இப்போ எப்படி இருக்குது காயம்? இப்போ கொஞ்சம் ஓகே தான், ஆனால் லைட்டாக கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரியே இருக்குது. சரிடா, கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் போட்டு நீ ரெஸ்ட் எடு. உன்னை வேறு ரொம்ப தொலை பண்ணிகிட்டே இருக்கேன் நான். மார்க் வந்துட்டானா? அந்த வே வந்துட்டுருக்கானா? இந்த காயம் எப்படி படிச்சுன்னு கேட்டால் அதுதான் எனக்கும் தெரியல. ஏன்னா இப்போதைக்கு நான் எனக்கு எந்த வேலையுமே கொடுக்கல. திடீர்னு கன் ஷூட்டு அந்த காயம் தெரிஞ்சுன்னு சொன்னால் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவன்கிட்ட எதுவுமே காட்டிக்கூடாது. சரி ஓகே, பார்த்து சேஃபாக இரு அப்படி சொல்லி எல்லாருமே வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. ஆரம்பமே காலை கட் பண்ணிட்டு இப்போது ஆரம்புக்கு இதுக்கு மேலே முடியல. அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே சாஞ்சிடுறாரு. அவர் அறியாமையே அவருமே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ ஜீன் அப்படியே ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு ஐஸ் சுத்தமாக ஓப்பன் பண்ணவே முடியல. இன்னும் அவருக்கு ரெஸ்ட் வேணுங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாரோ டோர் வந்து தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. எந்திரிக்க முடியாமல் அப்படியே எந்திரிக்கிறாரு. அதுக்குள்ளாட்டியுமே எங்கடா எங்கே அவன் அப்படி சொல்லிட்டு சரியான அடி விழுகுது. அங்கே ஜின்னால் எந்திரிக்க முடியல. ஒரு தட்டு தன் மாதிரி எந்திரிச்சு அந்த ரூமோட என்ட்ரன்ஸில் தான் போய் நின்று பார்க்குறாரு. என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே அருமோட ஃபேஸில் செம்ம பஞ்சு விழுகுது. நீ இங்கே தான் இருக்கியா? என்ன நடக்குதுன்னு நீ தான் சொல்லணும். இங்கே என்ன பண்ணுற? அதுவும் இவனோட ரூமில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்னமோ பண்ணுறேன், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவும் ஆறு மேலேருந்து கையை எடுத்துருங்க. யாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எதுக்கு அவனை அடிச்சிட்ருக்கீங்க நீங்கள்? ஏன்னா அவன் உன் மேலே கை வச்சான். எல்லோரும் பார்க்குற மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து உன்னை தரன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கான். உன் மேலே கை வச்சுருக்கான். அதனால தான் அடித்தேன் நான். உன் மேலே கை வைக்கிற உரிமை இவனுக்கு யார் கொடுத்தது? அப்படி சொல்லி பேசிவிட்டு மறுபடியும் ஆரம்ப அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை ஓங்குறாரு. இப்போ நடுவில் வந்து ஜின் வந்து அந்த கையை பிடிச்சிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் மேலே கை வைக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொன்னேன். செம்ம ஷாக்கு. ஆரம்புக்கும் சரி, அவங்க முன்னாடி நிற்கிற அவங்க அப்பாவுக்கும் சரி, 2 பேருமே ஜின்னை தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன சொன்ன? ஹஸ்பண்டா? ஆமாம், எனக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த உரிமையில் தான் அவர் என் மேலே கை வச்சார். அதை கேட்க நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஜின், எனக்கு நல்லா தெரியும், பொய் சொல்லாத. பொய் தானே சொல்கிறேனே. மிஸ்டர் ஜங்பீன், என் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் எப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ மறந்துட்டேன். ஆமாம்ல, என்னை சுற்றி அத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்பை வேலை பார்த்துட்ருக்காங்கல்ல. அந்த இடத்துல இந்த ஜின் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், எப்போ என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கல. அது சரி, அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சனால தான் நானும் ரொம்ப சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிட்டோம். பொய் சொல்லாத. என்ன ஏமாத்திரியா? அப்பனே ஏமாத்திரியா? நான் எவ்வளோ பெரிய கேடு கட்டவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அப்பன் மட்டும் நீ சொல்லாத சரியா? இது காண்டாகுது எனக்கு. பொய் சொல்லாத. என்னால் இதை நம்ப முடியாது. என்னோட கையிலையுமே ரிங் இல்லை. என்ன ஏமாத்திரியா? என்னையே ஏமாத்திரியா நீ? நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய மேரேஜை நாங்கள் சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்தோம். இல்லை இல்லை இல்லை, என்னால் நம்ப முடியாது ஜீன். இன்னமும் நீ ஹேம்ஜூன் மாமாவை தான் நீ லவ் பண்ணிகிட்ருக்க. அப்புறம் இப்படி புதுசாக 1 மந்த் கூட ஆகலை இவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற? என்னால் இதை நம்ப முடியாது ஜீன். ஏன்னா அந்த நாம்ஜனுக்காக பெத்த அப்பனே தூக்கி போட்டவனாச்சே நீ. உன் மேலே அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தும் எதுவுமே வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு உன் ஃப்ரெண்டோட வீட்டில் ரெண்ட்டுக்கு இருந்துகிட்ருக்க. இல்லை, இதை நான் நம்ப மாட்டேன். அப்படி சொன்னேன். ஒரு செகண்டு ஒரு லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிக்கிறாரு. அவருடைய அழுகையை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஆமாம், இன்னமும் என் ஹார்ட்டில் என் நாம்ஜன் மாமா தான் இருக்கிறாரு. இருந்தும் என் லைஃப்பில் சின்னதாக ஒரு சேஞ்சு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் ஆரம்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் ஆரம்போட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒருத்தவங்களை கொலை பண்ணவங்க தானே. இத்தனைக்கும் அவரை நான் லவ் பண்ணது கூட கிடையாது. என் பின்னாடி ஜஸ்ட் 1 மந்த்து தான் சுற்றினான். அவனை இந்த வேர்ல்டை விட்டே அமிச்சவங்களாச்சு நீங்கள்.
உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எனக்கும் ஆரம்பக்கும் நடந்த மேரேஜை நான் சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரிங் தானே அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் கையில் ஒரு ரிங் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னா ஆரம்புக்கு செம்ம ஷாக்கு. அவர் வந்து ஜின்னை தான் பார்த்துட்ருக்கிறாரு. நான் என்ன பண்ணுற ஜின், இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, இதுதான் எங்களுடைய வெட்டிங் ரிங் அப்படி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ரிங்கை எடுத்து இப்போ ஹாரமோட ஃபிங்கரில் அப்படியே போட்டுறாரு. ஹாரம் வந்து ஜின்னை தான் பார்த்துட்ருக்காரு. ஹாரம், இப்போ எதுக்கு பயப்படுறீங்க, அதை எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் உங்கள் மேலே இவங்க யாராலையும் கை வைக்க முடியாது. ஸ்ரீ போடுங்க ஆரம் அப்படி சொல்லி ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு ஆரம்பத்தை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஆரம்பம் இப்போது அந்த ரிங்கை எடுத்து ஜின்னோட ஃபிங்கரில் வந்து அப்படியே போட்டு விட்றாரு. ஜின் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அடிக்கலாம் சொல்லிட்டு வராரு. என் மேலேயும் என் ஹஸ்பண்ட் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டலை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிருவேன் நான் அப்படி சொல்லி ஜின் வந்து கத்துறாரு. அங்கே ஜின்னோட அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. ஜின், என்ன முட்டாள் நினச்சிட்ருக்கீங்களா, இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட பேரில் இருக்குது. என் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு வரப்போகிற குழந்தைக்கு மட்டும்தான் சொந்தம், உங்கள் யாருக்குமே சொந்தம் கிடையாது. ஜீன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க. ஜாக்சனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அந்த அப்பாவை பார்க்க போட்டு கொடுமைப்படுத்துவான், டார்ச்சர் பண்ணுவான். அதுதானே நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் இருக்குது. அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பாருங்கள் மிஸ்டர் சங்பீன், எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், சரியா? நான் யாரை மேரேஜ் பண்ணக்கூடாது சொல்லி உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு ஆரம்பம் பிடிச்சிருக்க நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உங்களாலேயோ இல்லை மற்ற யாராலேயும் எனக்கும் ஆரம்போட உயிருக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். அங்கிள் அப்படி சொல்லி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ். இப்போது எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே என்ட்ரன்ஸில் பிரைட் தான் நிற்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கான்? அவனுக்கும் ஆரம்புக்கும் இந்த பாருங்கள் மிஸ்டர் பிரைட், நீங்கள் என்னென்னமோ யோசிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கும் ஆரம்புக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை நாங்கள் சீக்ரெட்டாக வச்சுட்ருந்தோம். இன்றைக்கி அது மிஸ்டர் சங்பீனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் இதை நான் சீக்ரெட்டாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் அவர் முன்னாடியே நாங்கள் வரைக்கும் மாற்றிட்டோம் அப்படி சொல்லி அவருடைய கையையும் ஆரம்புடைய கையையும் தூக்கி காட்டுறாரு. இப்போது ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறது என்னமோ ஆரம் தான். அவருக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு வாயிலேருந்து பிளட் வேறு வந்துட்டுருக்கு. ஷேய் அப்படி சொல்லிட்டு அந்த பிரைட் வேகமாக வந்து ஜின்னோட அப்படியே நெக்க பிடிச்சி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படியே வாலில் போய் பின் பண்ணி அப்படியே தூக்குறான். இப்போது அவனுக்கு ஃபேஸில் ஓங்கி ஒரே குத்து தான் ஆரம். ஒரு ஸ்டெப் அப்படி போய் பின்னாடி நின்றுறான். அங்கே ஜின் நெக்கில் கை வச்சுட்டு அப்படியே இரும்பிகிட்டே இருக்கிறாரு. உனக்கு அவ்வளோதான், யாரை கேட்டு என் ஜின் மேலே நீ கை வச்ச? ஏய், எனக்கும் அவனுக்கும் தான் மேரேஜ் சொல்லியிருந்தாங்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து ஜின்னை பார்க்குறாரு. இது ஆல்ரெடி ஆரம்பிச்சு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க முடியாதுல்ல, அதனால் ஆமாம் ஆரம், இதுக்காக தான் நான் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிரைட்டை சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அவங்க கூட மேரேஜ் ஆகிறதுல விருப்பமே கிடையாது. இது எல்லாமே எங்கள் அப்பாவும் அப்புறம் ஒரு சில பேரோட ஏற்பாடு தான். இந்த பாருங்கள் பிரைட், எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஆரம்பம் தான் பிடிச்சிருக்கு. நானும் அவரும் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டோம். ஏய், மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லாத அப்படி சொல்லி அந்த பிரைட் அப்படியே ஜின்கிட்ட வரான். இப்போ தான் சொன்னேன், சின்ன விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளியே நிற்கிறேன் அப்படி சொல்லி ஜின்னை சைட் ஆக் பண்ண மாதிரி ஆரம் வந்து பிடிச்சிட்டு ஒரு விரலை நீட்டி அந்த பிரைட்டை தான் மிரட்டிகிட்டு இருக்கிறாரு. பிரைட், நிலமை நம்ம கையை மீறி போயிடுச்சு, வா போகலாம். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சங்பீன்? நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு ஜின் கூட தான் மேரேஜ் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கே இந்த விஷயம் தெரியல. நானே ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கேன். இந்த விஷயம் அங்கே ஜாக்சனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமே தெரியல. ஜாக்சன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்கள் 2 பேரையும் நிம்மதியாக விட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டை விட்டு வெளியே போ அப்படி சொல்லி ஜின் சொல்கிறாரு. இப்போ பிரைட் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. போகிறவர் அப்படியே ஸ்டாப் ஆகி சைடில் நிற்கிற வயனை தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போகிறாரு. பின்னாடியே அந்த சங்பீனும் தான் ரொம்ப பெரிய முட்டாள்தனமான வேலை பார்த்துருக்க ஜின். இதால் என்ன ஆகும் போதோ எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் ஜாக்சன், இன்னொரு பக்கம் அந்த பிரைட், என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சங்பீன் வந்து போகிறவர் அப்படியே ஸ்டாப் ஆகி, நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம், எல்லா விஷயத்தையும் நீ தானே ஜின்கிட்ட சொன்னேன் அப்படி சொல்லும் போதே அப்படியே கையை கட்டிக்கிட்டு அங்கே பயந்தான் அப்படியே தலையை குனிச்சிட்டு நிற்கிறாங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட் அநேகமாக உனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜாக்சன் சும்மா இருக்க மாட்டான், எல்லாத்துக்கும் நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த சங்பீன் போயிடுறான். போன உடனேயே உள்ள வயன் வரா வந்து அந்த டோரையுமே அப்படியே லாக் பண்ணுறான். ஆரம் வயனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது வயனோட பார்வை ஜின்கிட்ட போகுது. ஜின், நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அந்த பிரைட்டை கம்பேர் பண்ணும்போது ஆரம் எவ்வளோ பரவாயில்ல. எனக்கு ஆரமே தான் பிடிக்காது,
இருந்தாலும் இப்போ நீங்கள் எடுத்துருக்க முடிவு தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஃபயன் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜின் வந்து ஃபயனோட கையை பிடிச்சிட்டு, இதால் உனக்கும் பார்க்குக்கும் ஏதோ ப்ராப்ளம் வருமோன்னு தோணுது. தெரியல, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தான் வேணும். அந்த ஜாக்சன் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லி எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம், இங்கே என்ன நடக்குது? இதுக்கு மேலே நடிக்காதீங்க நாம்ஜன் மாமா அப்படி சொல்லி வயன் சொல்கிறா. அங்கே ஆரம்புக்கு தான் ஷாக்கு மேலே ஷாக்கு. ஏய் என்ன பேசுகிற? எல்லாம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியுமே இந்த வயனுக்கு டாக்டர் ஆரம்பம் பிடிக்காது அப்படின்னு. அன்றைக்கி நேற்று நைட்டு உங்கள் தம்பி என்னைய அரைஞ்சலேருந்து எனக்கு உங்கள் மேலேயும் உங்கள் தம்பி மேலேயும் ரொம்ப கோவம். அதனால தான் உங்களை பற்றி நான் எல்லாமே விசாரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எந்த ஒரு பாசிட்டிவான தகவலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. வெறும் ஆரம், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு பிரதர்ஸ் இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு கேள்விப்பட்டேன். ஒரு பிரதரை நான் பார்த்தேன், ஆனால் மீதி எத்தனை பேர் அப்படி சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டோட அட்ரஸும் எனக்கு கிடச்சிச்சு. சரி ஓகே, உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா எனக்கு எதனா தகவல் கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணேன். அப்போ தான் நான் இந்த ஃபோட்டோ பார்த்தேன். அப்படி சொல்லி வயன் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. வயன் மாமா, இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் தான் உங்கன்னு சொல்லி எங்களை காட்டி கொடுத்துச்சு. அப்படி சொல்லி அங்கே ஜியோனோட ஃபேஸும் அங்கே ஜங்குக்கோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதை காட்டுறங்க. எங்களுக்கு தெரியும் மாமா, இது ஜியோன், அப்புறம் இது ஜங்குக் அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் வளர்ந்துட்டீங்க. சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் 2 பேரும் ட்வின்ஸில். இது பாருங்கள், அநேகமாக இது சுகா மாமாவாக இருக்கும். இது டயம் எனக்கு நல்லாவே தெரியும். இது ஏஞ்சல் தானே அப்படி சொல்லி எங்கள் வயன் கேட்குறா. ஏன்னா வயனுக்கு ஏஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும். ஏஞ்சல் ரொம்ப அழகாக இருப்பான். வயன் அப்படியே தூக்கி வச்சு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருப்பான். 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். 2 பேரும் அழகாக கையை கோர்த்து அப்படியே ஓடி ஆடி அந்த மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏஞ்சல் ரொம்ப அழகாக இருக்கா மாமா, சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கு. வயன் பயப்படாதீங்க மாமா, எங்கள் அப்பா மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சும்மா உட்காரல மாமா, இங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்பா கிட்டே சண்டை போட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என் சார்ஜில் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் புதுசாக அந்த பிரைட் வந்து சேர்ந்தான். சம்மந்தமே இல்லாமல் என்னை இந்த இடத்த விட்டு எதுக்கு வெளியூருக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சந்தேகம் எனக்கு அப்போ தான் வந்துச்சு. ஃபாரின் போகிற மாதிரி போயிட்டு மறுநாளே நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்போது பொறுத்த வரைக்கும் நான் ஃபாரினில் இருக்கேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. மறுநாளே ரிட்டர்ன் வந்தேன். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, உங்களை பற்றி எனக்கு தெரிய வேண்டியதாக இருந்துச்சு. உங்கள் மேலே எனக்கு ஆரம்பத்தில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் தான் உங்களை பற்றி நான் விசாரிக்கணும்னு நினச்சேன். சரி, யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக நம்ம இதை பற்றி விசாரிப்போம்னு சொல்லி தான் நான் விசாரித்தேன். ஹாஸ்பிட்டலில் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உங்களை பற்றி என்னால் எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க முடியலம்மா. அந்த கோவம் தான் நேற்று நைட்டு உங்ககிட்ட உங்கள் தம்பிக்கிட்டே நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சாரி மாமா. எனக்கு அந்தளவுக்கு உங்ககிட்ட க்ளோஸ் கிடையாது. சின்ன உங்களை நல்லாவே பிடிக்குன்னு தெரியும். உங்களை நினச்சி சின்ன ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சோன்னே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்போவே நான் ஜின்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்குள்ளாடியும் நீங்களும் ஜின்னும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. அப்போ தான் எனக்கு மிகப்பெரிய ஷாக் இருந்துச்சு. அப்போ தான் பிரைட்டை பற்றி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிச்சு. பிரைட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கிறான்னு சொல்லிட்டு என்னால் தனியாக இதை எதுவும் பண்ண முடியாது மாமா. பார்க்கை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன். பார்க் பாவம் தான். நீங்கள் எங்கே கஷ்டப்படுற மாதிரி தான் மற்ற இடத்துலையும் உங்கள் பிரதர்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்களோ எனக்கு தெரியுது. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுவேன் மாமா. இப்போவே அப்பாவுக்கு எவ்வளோ ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படியே இருக்கட்டும், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபயன் இதால் உனக்கு எதுவும் ப்ராப்ளம், கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த ராக்கியை வச்சு தான் எனக்கு ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். அதில் இருந்தும் நீங்கள் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ராக்கி நல்லவே இல்லை மாமா. அவள் ஒன்றா நம்பர் பொம்பளை பிடிக்கி, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. அநேகமாக அவனுக்கு எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் தான் அந்த ஜாக்சன் அடுத்த பிளான் போடுவான். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலோடது 75% என்னோட பேர்லேயும் 25% என்னுடைய பேர்லேயும் இருக்குது. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறதுக்காகவே என்னை அவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. சரி ஓகே மாமா, என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சந்தேகம் வரதுக்கு முன்னாடி நீங்களும் ஜின்னும் மேரேஜ் பண்ணிக்கணும். இந்தாங்க அப்படி சொல்லிட்டு இப்போது ஒரு பேப்பர் எடுத்து அவங்ககிட்ட நீட்றா. என்னது இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். 2 பேரும் சீக்கிரம் கையெழுத்து போடுங்க. நான் ரெஜிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. மேற்கொண்டு ஃபார்மாலிட்டி நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு மூளை கிடையாது, பிரைட்டும் முன்கோவி, அதனால் இதை பற்றி யோசிக்கல. ஆனால் ஜாக்சன் அப்படி கிடையாது. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரூஃபை தான் அவன் தேடுவான். அதனால் சீக்கிரமாக அதில் கையெழுத்து போட்டு கொடுங்க. அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன். அப்படி சொன்னோன்னே இப்போது ஆரம் தான் அதில் வந்து அப்படியே சிக்னேச்சர் போடுறாரு நாம்ஜின் அப்படின்ட்டு.
இப்போ அந்த பெண்ணை அங்கே ஜின்கிட்ட கொடுக்குறாரு. ஜின்னுமே அந்த பெண்ணை வாங்கி இப்போது ஜின் அப்படி சொல்லி கையெழுத்து போடலான்னு சொல்லி போகிறாரு. அந்த நாம்ஜூன் பேரை பார்த்துட்டு அதை அப்படியே டச் பண்ணுறாரு, அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அவருக்கு இப்போ எல்லாம் இல்லாத சந்தோஷம். ஒரு ஸ்மைலோடையே அதுக்கு கீழே அப்படியே அவருடைய சிக்னேச்சரை வந்து போடுறாரு அவர். இப்போது அந்த பேப்பர் எடுத்து ஜின் வயன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை வாங்கிட்டு ஹாப்பி மேரிட் லைஃப். அப்புறம் நாம்ஜூன் மாமா, என் மேலே இருக்க கோபத்தால் எங்கள் ஜின்னை எதையும் பழி வாங்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ரிவெஞ்ச் எடுத்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது உங்களை பற்றி தெரியாமல் அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஜீவன் அங்கிளும் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பசங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒருத்தனை தவிர என்னை அடித்தான்ல, அவனுக்கு நான் ரிவெஞ்ச் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஸ்மைல் பண்ணுறான். சாரி, அது ஏதோ கோவத்தில் உனக்கு எதுவுமே தெரியலங்கிற கோவம் தான் டயாங்க், வேறு எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு அதுவும் கரெக்டு தானே, எனக்கு இல்லை எவ்வளோ விஷயம் நடக்குது, முட்டாள் மாதிரி நானும் இருந்துகிட்ருக்கேன். இல்லை வயன், நீ முட்டாள் கிடையாது, நீ மற்ற எல்லாரையும் முட்டாளாக்கிட்டுருக்க. இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரியாமல் இருந்தேன்டா இன்னைக்கு என்னென்னமோ ஆயிருந்துருக்கும்ல. நீ மட்டும் நைட்டு கால் பண்ணி என்கிட்ட இந்த விஷயம் சொல்லாமல் இருந்திருந்தா. கால் பண்ணாலா? ஆமாம் ஜீன், உனக்கு இப்படி சொல்லி இப்போ தான் ஆரம்பிக்க அந்த யோசனை வருது. நைட்டு மிட் நைட் எனக்கு கால் பண்ணா, நான் எல்லா விஷயத்தையுமே சொன்னான். அப்போவே வந்து உங்களை நான் பார்க்கணுன்னு நினச்சேன். உங்களை தேடி தேடி பார்த்தா நீங்கள் சோஃபாவில் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் மறுபடியுமே போய் படுத்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான். ஃபயன், நீ ரொம்ப பெரிய ப்ரில்லியன்ட் தெரியுமா. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த நீ கண்டுபிடிச்சிட்ட. டயாங் தான் அவனையே தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். இருக்கட்டும், அவனுக்கிட்ட ஒரு நாளைக்கு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து திரும்புகிறா. வயன், சொல்லுங்கள் ஆரம். ஓ சாரி மாமா, அது ஆரம்னு அப்படியே கூப்பிடு. இப்போதைக்குன்னு நம்மளை பற்றி எதுவும் வெளியே தெரியக்கூடாது. ஓகே மாமா, அப்படியே பழகிடுச்சில்ல, இனிமேல் அப்படியே தான் வரும். நீ தனியாக போகிற? நானும் வரேனே. இல்லை மாமா, இப்படியும் இந்நேரம் தகவல் ஜாக்சன் கிட்டே போயிருந்துருக்கோம். அதுக்குள்ளாட்டியும் நான் போய் இந்த வேலையை போய் பார்க்கணும். இப்போ நான் நேராக ஹாஸ்பிட்டல் தான் போவேன். ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி போயிட்டு நான் பேக் டோர் வழியாக அங்கேருந்து நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் கூட வந்தீங்கன்னா சந்தேகம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேறு அடி ரொம்ப அதிகமாக பட்டிருக்கு. மெடிசன் போடுங்க. அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் பேசுகிறதுக்கு நிறையாவே இருக்கும். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நான் இங்கேருந்து கிளம்புறேன். வயன், நான் கிமாங்கள்கிட்ட பேசுகிறேன். அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்கிட்ட இருப்பாங்க. உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி ஓகே மாமா அப்படி சொல்லிட்டு வயன் ஆரம்பியும் ஜின்னையை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க. அவர் மெயின் டோர் வரைக்கும் போயிருந்திருப்பார். வயன் போகிறதே பார்த்துட்ருக்கிறாரு. உன்னை பற்றி நாங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தோம் வயன். ஆனால் நீ இப்படிலாம் யோசிக்கிறியா? இது தெரியாமல் நேற்று ஷயாங் வேறு உன்னை அடிச்சிட்டான்ல. உன்னை பற்றி நான் எல்லாருக்கிட்டே பேசணும். முதல்ல நான் எல்லாருக்கிட்டே பேசணும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ டக்குன்னு ஜின் வந்து பேக்லேருந்து ஆரமாக பண்ணிக்கிறாங்க. ஜின் மாமா, உங்களை நான் திரும்ப பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. ஆனால் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் தான் ஜின் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின் அந்த அக்கா பிரேக் பண்ணிட்டு திரும்பலான்னு சொல்லி திரும்புகிறாரு. ப்ளீஸ் மாமா, நான் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். உங்கள் ஃபேஸை பார்த்தேன்னா எனக்கு அந்த கோவம் எங்கே போகுன்னே தெரியாது. சரி ஜின், இப்போ என்ன அடிக்க போறியா? பரவாயில்ல, அடிச்சுக்கோ அப்படின்னு ஆரம்பம் அப்படியே திரும்புகிறாரு. ஜின் அப்படியே தலையை கொஞ்ச மாதிரி தான் அப்படி தான் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போது ஜின்னோட ஃபேஸ் அப்படியே தூக்குன மாதிரி பிடிக்கிறாரு. ஜின்னும் இப்போ ஆரம்பம் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜின்னோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. ஓகேடா, இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்க.